வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் இயக்க விதிகள். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு ஒன், கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆன்சர் பொருளின் நிறை. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. செகண்ட் ஒன், கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆன்சர் உந்த மாற்றம். உந்த மாற்றம். தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? ஆன்சர் ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருளில். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஃபோர்த் ஒன், உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. ஃபிஃப்த் ஒன், விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். சிக்ஸ்த் ஒன், புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு மீட்டர்/செகண்ட்² ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? ஆன்சர் நியூட்டன் கிலோகிராம் இன்வர்ஸ். நியூட்டன் கிலோகிராம் இன்வர்ஸ். செவன்த் ஒன், 1 கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴ டைன் மதிப்பிற்கு சமமாகும். 1 கிலோகிராம் எடை என்பது தேர்ட் ஆப்ஷன் 98 × 10⁴ டைன் மதிப்பிற்கு சமமாகும். எய்த் ஒன், புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு m. ஆன்சர் m. நைன்த் ஒன், நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். டென்த் ஒன், ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதி, நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாடு. ஆன்சர் ஆ மற்றும் இ. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு விசை தேவை. செகண்ட் ஒன், நகர்ந்து கொண்டுள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. நகர்ந்து கொண்டுள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தில் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. அடுத்தது தேர்ட் ஒன், மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது? ஆன்சர் பற்சக்கரங்கள். பற்சக்கரங்கள் என்பது கியர்ஸ். கியர்ஸ் தான் பற்சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற பற்சக்கரங்கள் பயன்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும். 1 கிலோகிராம் என்பது 9.8 நியூட்டன். 100 கிலோகிராம் என்பது 980 நியூட்டன். அடுத்தது சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், துகளமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் என்பது தவறு. துகளமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் புறவிசை ஏதும் செயல்படாத வரை மாறிலியாகும். புறவிசை ஏதும் செயல்படாத வரை தான் மாறிலியாகும். எப்போதும் மாறிலியாகும் என்பது தவறு. செகண்ட் ஒன்,
பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் என்பது தவறு. சமமாக இருக்காது. தேர்ட் ஒன், பொருள்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவப் பகுதியில் குறைவாகவும் இருக்கும் என்பது தவறு. நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவப் பகுதியில் பெருமமாகவும் இருக்கும். ஃபோர்த் ஒன், திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குறடு வைத்து திருப்புதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குறடினை வைத்து திருப்புதலை விட எளிதானது என்பது தவறு. நீளமான கைப்பிடி கொண்டு திருப்புதல் தான் எளிதானது. குறைவான கைப்பிடி வைத்து திருப்புதல் கடினமானது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பினை உணர்கிறார் என்பது தவறு. விண்கலத்தோடு சேர்ந்து விண்வெளி வீரரும் புவியினை சுற்றி வருவதால் அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் எடை இழப்பை உணர்கிறார். அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் விண்வெளி வீரர் எடை இழப்பினை உணர்கிறார். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. ஆன்சர் 4123. 4123. அடுத்தது கூற்று காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று வலஞ்சுழி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். காரணம், உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ளபோது மட்டுமே சரியானதாக இருக்கும். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் ஒன், கூற்று ஜியின் மதிப்பு புவிப்பரப்பிலிருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். காரணம், ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது. ஆன்சர், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட் ஒளியியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஏபிசிடி என்ற 4 பொருள்களில் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? ஆன்சர் ஏ. டெஃபினேஷன் என்னன்னா, ஒளிவிலகல் எண்ணின் மதிப்பு குறைவாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். ஒளிவிலகல் எண்ணின் மதிப்பு அதிகமாக இருந்தால் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். அதன்படி பொருள் ஏவின் ஒளிவிலகல் எண் குறைவாக இருப்பதால் பொருள் ஏவில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக இருக்கும். செகண்ட் ஒன், பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. தேர்ட் ஒன், மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸ் ஆனது இணைக்கற்றைகளை உருவாக்கும். குவிலென்ஸ் ஆனது இணைக்கற்றைகளை உருவாக்கும். ஃபோர்த் ஒன், குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. ஃபிஃப்த் ஒன், ஒரு குவிலென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் ஈரிலா தொலைவு. ஆன்சர், ஈரிலா தொலைவு. சிக்ஸ்த் ஒன், ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். -0.25 மீட்டர். செவன்த் ஒன்,
கிட்டப்பார்வை குறைபாடுடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. கிட்டப்பார்வை குறைபாடுடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்தது 8th one, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். அடுத்தது 9th one, சொல்லகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். அடுத்தது 10th one, ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசைவேகங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச்சமன்பாடு சரியானது. ஆன்சர் VB less than VG, VG less than VR. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஒன், ஒரு ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் எண் எப்போதும் 1ஐ விட அதிகம். ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் 1ஐ விட அதிகமாக இருக்கும். தேர்ட் ஒன், படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சிச் சிதறல் எனப்படும். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சிச் சிதறல் எனப்படும். ஃபோர்த் ஒன், ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஐரிஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஷ். அடுத்தது சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் என்பது தவறு. குறைவாக இருக்கும். அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும். செகண்ட் ஒன், லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது என்பது சரி. தேர்ட் ஒன், விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது என்பது தவறு. விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை ஏற்படுகிறது. ஃபோர்த் ஒன், குவிலென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தையே உருவாக்கும் என்பது தவறு. குவிலென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மெய்பிம்பத்தையே உருவாக்கும். அடுத்தது பொறுத்துக. ரெட்டினா என்பது விழித்திரை, கண் பாவை, கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. தேர்ட் ஒன், சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன். சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன். ஃபோர்த் ஒன், கிட்டப்பார்வை சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். கிட்டப்பார்வை என்பது சேய்மை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். ஃபிஃப்த் ஒன், தூரப்பார்வை. தூரப்பார்வை என்பது அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். ஆன்சர் 24513. 24513. அடுத்தது கூற்று காரணம் வகை வினா. ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும். காரணம், ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். செகண்ட் ஒன், கூற்று விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. காரணம், குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம்.
செகண்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் வெப்ப இயற்பியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. பொதுவாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. செகண்ட் ஒன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழியாகும். தேர்ட் ஒன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? ஆன்சர் எக்ஸ் அல்லது -x, ஒய் அல்லது -y. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஃபோர்த் ஒன், மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலையாகும். ஆன்சர் மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றல்களுக்கு இடையேயான வேறுபாடு. மூலக்கூறுகளின் சராசரி மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றல்களுக்கு இடையேயான வேறுபாடு வெப்பநிலையாகும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள். வெப்ப ஆற்றல் என்பது வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு பரவும். பொருள் ஏவில் 303 கெல்வின், பொருள் பியில் 304 கெல்வின், பொருள் சியில் 305 கெல்வின் வெப்பம் இருக்குது. ஸோ பொருள் பியில் இருந்து பொருள் ஏவுக்கு வெப்பம் பரவும், சியில் இருந்து ஏவுக்கும் பிக்கும் வெப்பம் பரவும். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், அவகோட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 1023 மோல். அவகோட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 1023 மோல். செகண்ட் ஒன், வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள். தேர்ட் ஒன், 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. அடுத்தது ஃபோர்த் ஒன், பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அடுத்தது சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம் என்பது தவறு. இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம். செகண்ட் ஒன், ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் என்பது சரி. தேர்ட் ஒன், சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் என்பது தவறு. பருமனுக்கு நேர்த்தகவில் அமையும். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நீள் வெப்ப விரிவு நீளத்தில் மாற்றம். செகண்ட் ஒன், பரப்பு வெப்ப விரிவு பரப்பில் மாற்றம். தேர்ட் ஒன், பரும வெப்ப விரிவு பருமனில் மாற்றம். ஃபோர்த் ஒன், வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். ஃபிஃப்த் ஒன், போல்ஸ்மேன் மாறிலி 1.381 × 10⁻⁻23 ஜூல் பெர் கெல்வின். ஜூல் பெர் கெல்வின். ஆன்சர் 34512. 34512. அடுத்தது கூற்று காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும். காரணம், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும் என்பது தவறு. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. செகண்ட் ஒன், கூற்று.
திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். காரணம், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். 3rd யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 4th யூனிட் மின்னோட்டவியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர், மின்னூட்டம் பாயும் வீதம். மின்னோட்டம் என்பது சரியானது. மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். செகண்ட் ஒன், மின்தடையின் SI அலகு ஓம். மின்தடையின் SI அலகு ஓம். தேர்ட் ஒன், ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது சாவி மூடி இருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. சாவி மூடி இருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. ஃபோர்த் ஒன், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஆன்சர், மின்னாற்றல். கிலோவாட் மணி என்பது மின்னாற்றலின் அலகு. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. செகண்ட் ஒன், மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை எனப்படும். தேர்ட் ஒன், வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. ஃபோர்த் ஒன், மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவைகளின் பெருக்கற்பலன் மின்திறன் ஆகும். மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவைகளின் பெருக்கற்பலன் மின்திறன் எனப்படும். ஃபிஃப்த் ஒன், LED என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு. LED என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட். அடுத்தது, சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது என்பது தவறு. மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. செகண்ட் ஒன், வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்குத்தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது மின்சுற்று உடைப்பி என்பது சரி. தேர்ட் ஒன், மின்னோட்டத்தின் SI அலகு கூலும் ஆகும் என்பது தவறு. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். ஃபோர்த் ஒன், ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் என்பது தவறு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், 3 மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் என்பது தவறு. உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். 3 மின்தடைகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னோட்டம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். மின்தடை எண்ணின் அலகு ஓம் மீட்டர். மின்திறனின் அலகு வாட். மின்னாற்றலின் அலகு ஜூல். ஆன்சர் 23451. 23451. அடுத்தது, கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. உலோகப் பரப்புடைய மின் கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். காரணம், இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்.
கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. செகண்ட் ஒன் கூற்று. மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும். காரணம், உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும். ஆன்சர், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. தேர்ட் ஒன் கூற்று. LED விளக்குகள் ஒளிரும் மின்னிழை விளக்குகளை விட சிறந்தது. காரணம், LED விளக்குகள் ஒளிரும் மின்னிழை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். 4th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 5th யூனிட் ஒளியியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். செகண்ட் ஒன், வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர்/செகண்ட் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர்/செகண்ட். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர்/செகண்ட் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர்/செகண்ட். தேர்ட் ஒன், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 kHz, அதாவது 20,000 ஹெர்ட்ஸ், 20 kHz. ஃபோர்த் ஒன், காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர்/செகண்ட். அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 × √2 மீட்டர்/செகண்ட். 330 × √2 மீட்டர்/செகண்ட். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் 0.02752 மீட்டர். 0.02752 மீட்டர். அடுத்தது, ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்க்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? ஆன்சர், எதுவும் இல்லை. ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்க்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? ஆன்சர், எதுவும் இல்லை. அடுத்தது 7th ஒன், ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர்/செகண்ட் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு 25 மீட்டர். ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர்/செகண்ட் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு 25 மீட்டர். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுறுதலாகும். ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுறுதலாகும். செகண்ட் ஒன், ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது. தேர்ட் ஒன், 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஓய்வு நிலையிலுள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். அடுத்தது, ஒரு ஒளி மூலமானது 40 km/h வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குணரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 km/h எனில் கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்
2068 ஹெர்ட்ஸ். 2068 ஹெர்ட்ஸ். அடுத்தது சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் என்பது தவறு. ஒளியானது வெற்றிடத்தில் பரவாது. செகண்ட் ஒன், நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகளாகும் என்பது சரி. தேர்ட் ஒன், ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல என்பது தவறு. ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது. ஃபோர்த் ஒன், ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் என்பது தவறு. திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. அடுத்தது பொறுத்துக. குற்றொளி என்பது 10 ஹெர்ட்ஸ். எதிரொலி என்பது அல்ட்ராசோனாகிராஃபி. மீயொலி என்பது 22 kHz. 22,000 ஹெர்ட்ஸ். அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள். ஆன்சர் 4312. 4312. அடுத்தது கூற்று காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று, காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் என்பது தவறு. காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பதும் தவறு. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் தவறு. செகண்ட் ஒன் கூற்று, ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும். காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. கூற்று மற்றும் காரணம் சரி. 5th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 6th யூனிட் அணுக்கரு இயற்பியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது. ஆன்சர் தூண்டப்பட்ட கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். ஆன்சர் ஆ மற்றும் இ. செகண்ட் ஒன், கதிரியக்கத்தின் அலகு ரான்ட்ஜென், கியூரி, பெக்கோரல். ஆன்சர் இவை அனைத்தும். தேர்ட் ஒன், செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையெண் மாறாமல் இருக்கும். ஆன்சர் பீட்டா சிதைவு, காமா சிதைவு. ஆன்சர் 2 மற்றும் 3 சரி. 5th ஒன், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோட்டோப் ரேடியோ கோபால்ட். ரேடியோ கோபால்ட். 6th ஒன், காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம், அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். 7th ஒன், காமா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க காரியம் உரைகள் பயன்படுகின்றன. 8th ஒன், கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? சரியான கூற்றுகள், ஆல்ஃபா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம். காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம். ஆன்சர் 3 மற்றும் 4 சரி. 3 மற்றும் 4 சரி. 9th ஒன், புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. 10th ஒன், அணுக்கரு சிதைவு வினையில் எக்ஸ் அணியன் 6 நிறையன் 12 ஆல்ஃபா சிதைவு ஒய் அணியன் இசட் நிறையன் ஏ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு. ஏவின் மதிப்பு 8, இசட்டின் மதிப்பு 4. அணியன் 4, நிறையன் 8. அடுத்தது, காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். காமினி அணுக்கரு உலை கல்பாக்கத்தில் அமைந்துள்ளது. 12th ஒன், கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை? சரியான கூற்றுகள், ஃபர்ஸ்ட் ஒன், அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். செகண்ட் ஒன், அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ரான்ட்ஜென் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 2.58 × 10⁻⁻⁴ கூலும் பெர் கிலோகிராம் சிதைவுக்கு சமமாகும். செகண்ட் ஒன், பாசிட்ரான் என்பது எலக்ட்ரானின் எதிர்த்துகள். பாசிட்ரான் என்பது எலக்ட்ரானின் எதிர்த்துகள். தேர்ட் ஒன், இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோட்டோப் இரும்பின் ஐசோட்டோப்பான இரும்பு 59.
இரும்பு 59. ஃபோர்த் ஒன், ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஃபிஃப்த் ஒன், மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். சிக்ஸ்த் ஒன், காமா கதிர் அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. காமா கதிர் அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. செவன்த் ஒன், ஒரு வினை கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் என்பது ஆல்ஃபா துகள். எய்த் ஒன், ஒரு வினை கொடுத்துருக்காங்க. இந்த வினை என்னன்னு கேட்குறாங்க. இது காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த வினை காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. நைன்த் ஒன், ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.814 × 10⁻⁻12 ஜூல். ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.814 × 10⁻⁻12 ஜூல். அடுத்தது 10th ஒன், அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 கெல்வின் முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும். அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 கெல்வின் முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும். 11th ஒன், வேளாண் பொருள்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. வேளாண் பொருள்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. அடுத்தது 12th ஒன், கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100R என்ற அளவில் உள்ளபோது அது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். அடுத்தது பொறுத்துக. BARC மும்பையில் உள்ளது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராபூரில் உள்ளது. IGCAR கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. அடுத்தது எரிபொருள் யுரேனியம். தணிப்பான் கனநீர். குளிர்விப்பான் காட்மியம் கழிகள். தடுப்புரை காரியம். தடுப்புரை காரியம். அடுத்தது ஜாடிபஜன் இடப்பெயர்ச்சி விதி. ஜாடிபஜன் இடப்பெயர்ச்சி விதி. ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு. அடுத்தது கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு. வளமை பொருள்கள் உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை. இணைவு வினை ஹைட்ரஜன் குண்டு. அடுத்தது கோபால்ட் 60 என்பது இரத்த சோகை என்பது தவறு. இது புற்றுநோயை சரி செய்ய பயன்படுகிறது. கோபால்ட் 60 தோல் புற்றுநோயை சரி செய்ய பயன்படுகிறது. அயோடின் 131 என்பது தைராய்டு நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. சோடியம் 24 என்பது இதயத்தின் செயல்பாடு. கார்பன் 14 என்பது படிமங்களின் வயதை கண்டறிய பயன்படுகிறது. கார்பன் 14 படிமங்களின் வயது. அடுத்தது சரியா தவறா. தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும் என்பது சரி. அடுத்தது செகண்ட் ஒன், அணியன் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் என்பது தவறு. அணியன் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. தேர்ட் ஒன், அணுக்கரு இணைவு வினை என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது என்பது சரி. ஃபோர்த் ஒன், அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது என்பது தவறு. யுரேனியம் 235 தான் எரிபொருளாக பயன்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும் என்பது தவறு. அணுகுண்டாக செயல்படாது. சிக்ஸ்த் ஒன், அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும் என்பது சரி.
7th ஒன் ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது என்பது சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் ஊடுருவும் திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. சரியான இறங்கு வரிசை ஃபர்ஸ்ட் ஒன் காமா கதிர்கள், செகண்ட் ஒன் பீட்டா கதிர்கள், தேர்ட் ஒன் ஆல்ஃபா கதிர்கள், ஃபோர்த் ஒன் காஸ்மிக் கதிர்கள். செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் கதிரியக்கம் 1896 கண்டுபிடிக்கப்பட்டது. செகண்ட் ஒன் ரேடியம் கண்டுபிடிப்பு, ரேடியம் 1898 கண்டுபிடிக்கப்பட்டது. தேர்ட் ஒன் செயற்கை கதிரியக்கம் 1934. ஃபோர்த் ஒன் அணுக்கரு உலை 1942 கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது தொடர்பு படுத்தி விடை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம். செகண்ட் ஒன் அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை, அணுக்கரு பிளவு அறை வெப்பநிலை. தேர்ட் ஒன் வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ், இதயத்தின் சீரான செயல்பாடு ரேடியோ சோடியம். ஃபோர்த் ஒன் மின்புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர், சுழி விளக்கம் காமா கதிர். மின்புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர், சுழி விளக்கம் காமா கதிர். அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. காரணம் யுரேனியம் 235 பிளவுக்குட்படும் பொருளாகும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். செகண்ட் ஒன் கூற்று பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் 1 குறைகிறது. காரணம் பீட்டா சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கிறது. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. தேர்ட் ஒன் கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது தேர்ட் ஒன் கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். ஃபோர்த் ஒன் கூற்று கட்டுப்படுத்தும் கழிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் கழிகளாகும். காரணம் அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். 6th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.